ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் வாங்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். வெங்காயத்தை நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சாச்சு. தனியாக இதை எடுத்து வச்சுப்போம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கறியை க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கறி க்ளீன் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாங்க. நல்லா ஒரு கடாயில் இந்த கறியை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், வாஷ் மட்டும் இல்லை, வாஷ் பண்ணி முடிச்ச அப்புறமா நல்லா பாயில் ஆகட்டும். கறி பாயில் ஆனால் தான் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ பாயில் பண்ணி எடுத்த அப்புறமா தான் உப்பு போடணும். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். ஃபுல் வெங்காயத்தோட பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக இதில் போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது பார்க்குறது அடுப்பில் வைக்கல, கீழே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அடுப்பில் வைப்போம். இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறமா சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். நாங்கள் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் தனியாக வைங்க. இஞ்சும் பூண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காவும் தேவை. இது 3மே சேர்ந்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த குண்டாவை அடுப்பில் வச்சு பாயில் ஆக விடுங்க குழம்ப. இப்போ இந்த குழம்பு 10 to 15 மினிட்ஸ் பாயில் ஆகணும். அப்போ தான் அந்த கறிக்குள்ளே உப்பு காரம் எல்லாம் ஏறும். நல்லா பாயில் ஆனால் தான் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம போட முடியும். இப்போ சைட் பை சைடு வேற ஒரு கடாய் வைங்க. கடாய் ஹீட் ஆன அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகும் ஹீட் ஆகட்டும். கடுகு தெறிக்கிற மாதிரி இருக்கும் போது பிரியாணி இலை 5 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இப்போ தக்காளியை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி அந்த ஜூஸி ஃபார்முக்கு வந்த அப்புறம் தான் ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனால் தான் அந்த ஜூஸி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் தக்காளியிலேருந்து. இப்போ நல்லா அது ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஏலக்காய் பேஸ்ட் அரைச்சது இதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கொஞ்ச நேரம் விடுங்க. விட்ட அப்புறம் ஹீட் ஆகிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் இருக்கும். இப்போ நம்ம அந்த குழம்பு குண்டால இருக்கிற குழம்ப ஃபுல்லாத்தையும் இந்த கடாயில் ஊற்ற போகிறோம். ஊற்றின அப்புறம் நல்லா பாயில் ஆக விடுங்க. கறிலாம் நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ குழம்பு பாயில் ஆகிட்டு இருந்தது அது வரைக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜு. கொத்தமல்லியை மேலே தூவிக்கோங்க. குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி, இட்லி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஈஸியாக சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.